ஆம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், உம்முடைய கண்மலை நீரூற்றினால் எங்களுடைய தாகத்தை திருப்திப்படுத்தும் ஐயா. நீர் பேசும்போது உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தள்ளும். இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையிலே அமையத்தக்கதாக மாற்றித்தாரும். சிலுவையின் அண்டையிலே அடியார்களை மறைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே உங்களோடு நானும் கலந்து கொள்வதிலே, கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்புக்குரிய ஆயர் அவர்களுக்கும், உதவி ஆயர் மற்றும் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இந்திய வேதாகம சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் வேதாகம ஞாயிறாக, பைபிள் சண்டே, வேதாகம ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள அநேக ஆலயங்களிலே வேதாகம ஞாயிறாக வேதாகம சங்கத்திலிருந்து அநேகர் அங்கே கர்த்தருடைய செய்தியை பல ஆலயங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த வேதாகம ஞாயிற்றுக்காக பகிர்ந்து கொள்கின்ற கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வேதாகம சங்கத்திற்கு நம்முடைய சிவகாசி கிளைச்சங்கம் மிக மிக ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு கிளைச்சங்கம். நான் எங்கு சென்றாலும் நம்முடைய சிவகாசி வேதாகம கிளைச்சங்கத்தை குறித்து நான் மாதிரியாக சொல்வது. ஏனென்றால் இந்த நம்முடைய சிவகாசி வேதாகம கிளைச்சங்கத்தில் மட்டும் ஒரு பெரிய வேறுபாடு என்னவென்றால், ஆண்டுடைய வார்த்தை பொதுவானது எல்லாருக்கும். இன்றைக்கு சிஎஸ்ஐ, லூதரன், டிஎல்சி, ஐஎல்சி, ஏஜி, பெண்டிகாஸ் என்று அநேக இன்றைக்கு டினாமினேஷன் பிரிவுகள் இருக்கின்றன. ஆனாலும் எல்லாருக்கும் பொதுவானது ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறது. ஆகவே வேதாகம சங்கம் பொதுவான, எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான ஆண்டுடைய வேதாகம சங்கம். ஆகவே இந்த வேதாகம சங்கத்திற்கு இங்கே சிவகாசி கிளைச்சங்கம் எல்லா டினாமினேஷனும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் கூடி ஜெபிப்பார்கள். இந்த நம்முடைய டாக்டர் ஜியோ, ஞானோதய ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜியோ அவர்கள் தலைமையில் மிக மிக சிறப்பாக நேற்று கூட நம்முடைய சாட்சாபுரம் சென்ட் பீட்டர் பேதுரு ஆலயத்தில், பீட்டர் சர்ச்சில் அங்கே வேதாகம கண்காட்சி இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதாகம எவ்விதமாக வேதாகம் நம்முடைய கரங்களிலே கிடைத்தது என்ற ஒரு சரித்திரம். வேதாகம கண்காட்சி மட்டுமல்ல, வேதாகமங்கள் அநேக விற்பனைக்கு நேற்று அநேகர் வந்து வாங்கினார்கள். இன்றைக்கு நேற்றும் இன்றும் விலை குறைத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஆகவே ஆலய ஆராதனை முடிந்த நீங்கள் சாட்சாபுரம் சிஎஸ்ஐ சென்ட் பீட்டர் சர்ச் நம்முடைய ஆலயத்திற்கு செல்வீர்களானால் அங்கே பாரிஷ் ஹாலிலே அநேக வேதாகமங்கள், வேதாகம கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டு கழிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நம்முடைய சிவகாசி கிளைச்சங்கம் எல்லா கிளைச்சங்களின் பிரான்ச் வித்தியாசமான ஒன்று. ஆகவே நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக சவுத் பகுதியிலே, தென்பகுதி மக்கள் வேதாகமத்தை அதிகமாக, ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கின்ற மக்கள். மிஷனரிமார்கள் இங்குதான் வந்து என்ன செய்தார்கள்? அந்த விதையை ஊன்றினார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாய் மாட்சியாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வேதாகமத்தை நாம் நேசிக்கின்றவர்கள். ஆகவே இந்த வேதாகம சங்கத்திற்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்திற்குரிய தேவை அதிகமாகிக்கொண்டே போகிறது. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வேதாகமத்தை அச்சிடுவதற்கு அதற்குரிய தொகை மிகவும் நம்முடைய கரங்களிலே குறைவாக இருக்கிறது. தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய வேதாகம தேவைகள் சந்திக்கப்பட அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். நாம் இணைந்து, யாவரும் இணைந்து இந்த வேதாகம பணியை செய்வோம். வேதாகம சங்கத்தில், வேதாகம சங்கத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் தெரியுமா? பெரிய பிஷப், பெரிய போதகர், பெரிய பெரிய ஆட்களை அல்ல, சிறு பிள்ளை. ஒரு ஆலயத்தில் விதமாக ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், அவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தார்களாம் அந்த பாட்டை.
எல்லாம் நம்முடைய ஆலயத்தில் மிக அருமையாக பாட்டல் கொயர் மற்றும் எல்லாரும் நன்றாக பாடுறீங்க. ஆக ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச், அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் உற்சாகமாக பாடி கொண்டு இருந்திருக்காங்க. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் சத்தமா. உடனே திடீரென்று அந்த தலைவாசலிலே ஒரு தீவிரவாதி AK-47 கண்ணோட வந்து நிறுத்துங்கள் நானா. எல்லாம் நிறுத்திட்டாங்க. இயேசு ஜீவிக்கிறார், அவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று சொல்வீர்களா, உள்ளத்தில் உங்க ஹார்ட்ல இதயத்தை சுட்டு விடுவேன். உடனே எல்லாரும் நிறுத்திட்டாங்க. கடைசி வரிசையில் கேட்டாங்க, நீங்க பாடுனீங்களா? நாங்க ஆலயத்துக்கு வந்து இப்படியே தான் நீ பாட மாட்டோம். சரி நீங்க முன்னால போங்க. முன்னால் எல்லாரும் போயிட்டாங்க. உங்களுக்கு நடுவில் கேட்டாங்க, நாங்க பாடுற கிடையாது. ஆலயத்துக்கு வரும்போது வெறும் நம்மளாச்சும் பைபிள்லாம் கொண்டுருவோம். அங்கே நான் மெட்ராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் எடுத்துட மாட்டாங்க, எல்லாம் மொபைல் தான். ஆமாம், காலம் கெட்டு போச்சு. ஆக நாங்கள் பாமாலை கீர்த்தனை பாட்டு புஸ்தகம் ஒன்றுமே கொண்டு மாட்டோம், கைவீசிட்டு தான் வருவோம். நாங்கள் படிக்கலை. உடனே எல்லாம் வெளியே போயிருங்க. கொயர் சொன்னார், ஏதோ கொயர் மாஸ்டர் சொன்னான்னு பாரு. உடனே கொயர் மாஸ்டர் ஐயர் சொன்னார், எல்லாம் போயாச்சு. ஐயர் பக்கம் அப்படி துப்பாக்கியை நீட்டிருக்காங்க. உடனே பாருங்க, ஐயர் பக்கம்னு எல்லாம் விழித்து பார்ப்போம். திடீரென்று ஆலயத்தின் நடுவில் ஒரு சிறு பிள்ளை, ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், அவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் உற்சாகமா பாடிச்சான். துப்பாக்கிய ஐயர் பக்கம் இருந்து திருப்பி சிறு பிள்ளையை பார்த்து, ஏய் சிறுமி, உனக்கு சிறு பிள்ளை, உனக்கு எவ்வளவு தைரியம்? எல்லாரும் ஓடிட்டாங்க, நீ மட்டும். ஆம், நான் AK-47 எத்தனை 7 எடுத்தாலும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் உள்ளத்தில் அதைவிட மேடான ஆண்டவர் ஜீவிக்கிறார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் ஓடிட்டாங்களே, இந்த பிள்ளை. உடனே யார் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தார்? யாராச்சும் மேரின்னு டீச்சர் இருக்காங்களா? எங்கள் அம்மா பேர் மேரி. ஆமாம், எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் மேரி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள எங்கே நீங்கள் துப்பாக்கியை காட்டணும்னு ஆளாக ஓடினாங்களே, அவங்க தான் எங்கள் மேரி டீச்சர். சரி, உங்கள் அப்பா அம்மா அங்கே பாருங்க, ஜன்னல் ஏய் சுட்டுப்புடா வந்துடும், அதான் எங்கள் அப்பா அம்மா. வெளியே வந்துட்டு கூப்பிட்றாங்க பாருங்க, அதான் எங்கள் அப்பா அம்மா. அப்போ அவன் சொன்னானா, நான் தீவிரவாதி அல்ல, இயேசுவை தேடுகின்றவாதி. நான் இந்த ஆலயத்தின் எதிர்ப்புறத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆண்டவர் மீது, இந்த இயேசுவின் மீது நீங்கள் உண்மையான நம்பிக்கை, உண்மையான பற்றுறுதி, விசுவாசம் காணப்படுகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க வந்தேன். உங்களை எல்லாம் பார்த்து வெட்கப்படுகிறேன். ஆனால் இந்த சிறு பிள்ளையின் மூலமாக இந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சிறுமியை தூக்கி கொஞ்சினானாம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் 150 நாடுகளில் வேதாகம இயக்கம், பைபிள் மூவ்மெண்ட். நம்முடைய இந்தியாவில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி, ஆஸ்திரேலியன் பைபிள் சொசைட்டி என்று 150 நாடுகளில் பைபிள் சொசைட்டி, வேதாகம இயக்கம் இருக்கிறது. காரணம் யார் தெரியுமா? மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு சிறு பிள்ளை, 9 வயது நிரம்பிய மேரி ஜோன்ஸ், இங்கிலாந்து தேசத்தில் வேல்ஸ் என்ற கிராமத்தில் வாழ்ந்த, அந்த வேல்ஸ் மொழி பேசுகின்ற நெசவாளர் குடும்பத்தில், ஏழை நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த மேரி ஜோன்ஸ் 9 வயதில் தன்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அந்நாட்களிலே வேதாகமம் கிடையாது. இன்றைக்கு பைபிள் வாசிக்க அழகாம ஒவ்வொருத்தரும் வந்து வாசிக்கிறீங்க. அந்த காலத்தில் வாசிக்க ஆலயத்தில் ஒரே ஒரு பைபிள் இருக்கும், அதில் செயினில் கட்டி வச்சிருப்பாங்க, தூக்கி போதாடு. யாருக்கு அடுத்த வாரம் நீ இந்த குடும்பம் வாசிக்கணும், நீ இந்த குடும்பம் அவளாக வந்து வாசிப்பாங்க. பைபிள் பணக்காரர் தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா விலை அதிகமாக இருக்கும். ஆக மேரி ஜோன்ஸ் தனக்கென்று வேதாகமம் வேண்டும் என்று விரும்பினாள். பெற்றோர்கள் சொன்னால் முடியாது. ஆனால் விடாமுயற்சியாக 6 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கோழி முட்டை விற்பது, இந்த சாக்ஸ், கை கால் உரைகள், காய்கறிகள் தோட்டத்தில் விற்பது, அவ்விதமாக 6 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து பாஸ்டர்கிட்ட, போதகர்கிட்ட போய், ஐயா இந்தாங்கள் பைபிள் எனக்கு வேண்டும். போதகர் சொன்னாராம், 40 கிலோமீட்டர் தூரத்தில் பாலா என்ற கிராமத்தில், அந்த நகரத்தில், சிட்டியில் ரெவரண்ட் சார்ல்ஸ் என்பவற்றை 2 வேதாகமங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த பிள்ளை பஸ்ஸு ட்ரெயின்லாம் கிடையாது, நடந்தே போய் அதிகாலை 5 மணிக்கு அந்த பயணத்துக்கான ஆகாரம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேரி ஜோன்ஸ் 15 வயது நிரம்பிய வாலிப பிள்ளை நடந்தே போய் அடுத்த நாள் காலையில் அந்த ரெவரண்ட் சார்ல்ஸ்கிட்ட கேட்கும்போது, ஆம் என்னிடத்தில் 2 வேல்ஸ் பைபிள் இருக்கிறது, நான் உனக்கு கொடுக்க முடியாது, ஏனென்றால் இன்னொருத்தர் கூட அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன். உடனே அந்த பிள்ளை அழுதார். வாலிப பிள்ளை ஐயருடைய அங்கியை பிடித்து கொண்டு, ஐயா இந்த வேதத்திற்காக 6 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சேகரித்தேன், 40 கிலோமீட்டர் நடந்து வந்தேன், என்னுடைய வேல்ஸ் கிராமத்து மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், எனக்கு எப்படியாவது கொடுங்கள் என்று அழுதார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன கேட்குங்க? எனக்கு கம்மல் வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், மோதிரம் வேணும், ஜெயின் வேணும். ஆனால் அந்த வாலிப பிள்ளை மேரி ஜோன்ஸ் ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் வேண்டும் என்று அழுதாள். ஆக அந்த பிள்ளை, வாலிப பிள்ளை வேதத்தில் மேல் வைத்திருக்கிற பாசம்,
அந்த நேசம். அவர் இன்னொருக்கு கொடுக்க வேண்டிய வேதாகமத்தை மேரி ஜோன்ஸிடம் கொடுத்தார். மேரி ஜோன்ஸ் மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தந்தார். 40 கிலோமீட்டர் நடந்து மீண்டுமாக அந்த வேல்ஸ் கிராமத்துக்கு சென்று அந்த வேல்ஸ் மொழியில் இருக்கிற வேதாந்தத்தை அங்கே வாசித்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வாசித்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மேரி ஜோன்ஸின் வாழ்க்கையில் நடந்த இந்த கஷ்டங்களை, வேதத்தை வாங்குவதற்கு அவள் எடுத்துக்கொண்ட பிரயாசம், நம்மை போல விசுவாசிகள் பார்த்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த மேரி ஜோன்ஸை போல இன்றைக்கு எத்தனையோ கோடாக்குடி மக்கள் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் வேதம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அதன் விளைவாகத்தான் 1804ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி என்று இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. அந்த பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் துணையோடு நம்முடைய இந்தியாவில் 1811ஆம் ஆண்டு 1811ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலாக தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1813இல் பம்பாய், 1820இல் மெட்ராஸ், சென்னையில், இவ்விதமாக இன்றைக்கு இந்தியா முழுதும் 16 துணை சங்கங்கள், ஆக்சிலரிஸ் இந்தியாவில். நீங்கள் பைபிளை திருப்பி பாருங்க. இந்திய வேதாம சங்கம் 206 மகாத்மா காந்தி சாலை, பெங்களூர். ஆக பெங்களூரை ஹெட் ஆஃபீஸ் தலைமையாக கொண்டு இந்தியா முழுதும் 16 துணை சங்கங்கள். இப்பொழுது அந்தமான் நிகோபாரிலே ஆரம்பித்திருக்கிறோம், அங்கே ஒரு ஆக்சிலரி. ஆக 17 துணை சங்கம் இன்றைக்கு செயல்பட்டு ஆண்டுடைய வார்த்தையை அவரவர் புரிந்து கொள்கின்ற மொழியில், விரும்புகின்ற வடிவத்தில், பெற்றுக்கொள்கின்ற விலையில், புரிந்து கொள்ளும் மொழி, விரும்புகின்ற வடிவம். ஏன்டா சிலர் கேட்பாங்க, ஐயா இந்த கீச்செயினில் பைபிள் இருக்குமா? பாருங்க, அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் பைபிளை தலையில் வச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். இன்னைக்கு யாராச்சும் வந்தால் என்னையா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். எல்லாம் கீச்செயினில் கேட்குறான், பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி கேட்குறான். விருப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆக அவரவர் விரும்புகின்ற வடிவத்தில், பெற்றுக்கொள்கின்ற விலையில், தினக்கூலி செய்கின்ற அவர் வாங்குகின்ற விலைக்கு விலையை குறைத்து கொடுக்க வேண்டும். புரிந்து கொள்ளும் மொழி, விரும்புகின்ற வடிவம், பெற்றுக்கொள்கின்ற விலை, இதை மனதில் அடிப்படையாக வைத்து மொழிபெயர்ப்பு பணி, டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு பணி. இரண்டாவதாக அச்சுப்பணி, பிரிண்டிங். மூன்றாவதாக விநியோகம், மொழிபெயர்த்தல், அச்சிடுதல், விநியோகித்தல். இந்த 3 திருப்பணிகளை நம்முடைய இந்திய வேதாகம சங்கமானது நம்முடைய நாட்டிலே 210 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. காரணம் உங்களுடைய ஜெபம், நம்முடைய பெற்றோருடைய ஜெபம். ஆகவே தொடர்ந்து இந்த வேதாகம பணிக்காக, மொழிபெயர்ப்பு பணிக்காக பாரதோடு ஜெபியுங்கள். டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு லேசான காரியம் அல்ல, கடினமான தூய ஆவியாருடைய ஒத்தாசை இல்லாவிட்டால் முடியவே முடியாது. ஆகவே இந்த மொழிபெயர்ப்பு பணிக்காக அதிக பாரதோடு ஜெபியுங்கள். இதுவரை இன்று 2021 ஆண்டு வரை 74 மொழிகளில் மட்டுமே முழு வேதாகமம். மேலும் 95 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 58 மொழிகளில் வேதம் பகுதியாக, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சங்கீதம், நீதிமொழிகள் வேத பகுதிகளாக 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமம் 74 மொழிகளில் மட்டுமே. நம்முடைய இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகள் சுமார் 1721 மொழிகள். அநேக மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆக 1721 மொழிகள் பேசுகின்ற நம்முடைய இந்திய நாட்டில் 74 மொழிகளில் மட்டுமே ஃபுல் பைபிள். யோசித்து பாருங்கள். என்னுடைய சொந்த தாய்மொழியில் ஆண்டுடைய வார்த்தை இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற மக்கள் கோடாக்கோடி மக்கள். ஆக அவர்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபத்திலே, திருச்சபையின் ஜெபத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவரே, அநேக மொழிகளிலே ஆண்டோடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட வேண்டும், அவைகள் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும். ஆம், அச்சுப்பணி. இரண்டாவதாக விதவிதமான வேதாகமம், காம்பவுண்ட் வாலில் வைக்கிற அந்த பெரிய எழுத்து வேதாகமம், புல்பிட்டில் படிக்கின்ற வேதாகமம், முதியவர்களுக்காக பெரிய எழுத்து வேதாகமம், வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு அதுக்கு ஏற்றபடி சிறிய எழுத்து வேதாகமம், சிறு பிள்ளைகளுக்கு சில்ட்ரன் பைபிள், விதவிதமான சில்ட்ரன் பைபிள், சிறுவர்களுக்கான வேதாகமம், மற்றும் கைப்பிரதி ஊழியம் செய்கின்ற காஸ்பல், நற்செய்தி பணி செய்கின்ற சுவிசேஷ பணி செய்வதற்காக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் சங்கீதம், நீதிமொழிகள் மட்டுமல்ல கைப்பிரதிகள். இவ்விதமாக பல நிலைகளிலே. ஏன் நம்முடைய நாட்டிலே 3,67,00,000 மேல் பார்வை திறன் இழந்த மக்கள், பிளைண்ட் பீப்புள், பார்க்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் நான் தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்ற வேத அடிப்படையில் கை விரல்களினால் தடவி வாசிக்கின்ற வேதாகம். இந்திய மொழிகளில் 12 மொழிகளில் அந்த பிரைலி பைபிள், ஒரு பிரைலி அந்த பைபிள், தடவி வாசிக்கின்ற பைபிள் 43 வால்யூம், பெரிய பெரிய வால்யூமாக இருக்கும், பெரிய பெரிய ஃபைல் 43. ஒரு பார்வையற்றவர்
முழு வேதாகமத்தோடு ஆலயத்துக்கு வரணும், ஆட்டோவில் தான் வர முடியும். அவ்வளோ பெருசாக இருக்கும், நிறைய 43 வால்யூம். அது அச்சிடுவதற்கு 15,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும் அதை உற்பத்தி செய்வதற்கு. ஆனால் இந்திய வேதாகமம் இலவசமாக கொடுக்கிறோம். த பிளைண்ட் டு த மிஷன், பார்வையற்றவர்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற அந்த ஸ்தாபனங்கள் மூலமாக இலவசமாக கொடுக்கிறோம். உங்களில் யாராவது தெரிந்தவர்கள், பார்வை திறன் இழந்தவர்கள், படிக்க தெரிந்தவர்கள் இருந்தால் போதகரையோ டாக்டர் ஜியோ அவர்களையோ நீங்கள் அணுகினால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் பிரைலி பைபிள். ஆகவே வேதாகம் பல நிலைகளில் அச்சிடுகிறோம். விநியோகம் அது உற்பத்தி செய்வதற்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகும். நம்முடைய வேதாகமம் 1500 பக்கங்கள், அதிலும் பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் அது 200-2000 பக்கம் கொண்டது. அச்சிடுவதற்கு அதிக பணம் செலவாகும். ஆனால் வேதாகம சங்கம் லாபம் சம்பாதிக்கிற சங்கம் அல்ல, அது நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன். ஆகவே அதை விலை குறைத்து 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகின்ற வேதாகமத்தை 180 ரூபாய் 140 ரூபாய் 120 ரூபாய் ஏன் இலவசமாக கூட கொடுக்கிறோம். ஆகவே வேதாகம திருப்பணிக்காக நீங்கள் அதிக பாரத்தோடு ஜெபியுங்கள். வேதாகம திருப்பணியிலே நீங்கள் உங்களை பங்கு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கின்ற போது ஒரு சிறு தொகை வேதாகம சங்கத்திற்காக. இந்த பிரெய்லி வேதாகமத்தை குறித்து சென்னையிலே சென்ட் மேத்யூ ஒரு சர்ச்சிலே, மத்தியாஸ் சர்ச்சிலே வெப்பேரியில் சொன்னேன். அங்கே உள்ள டாக்டர் ஜி.கே. பிரான்சிஸ் இன்னைக்கு இருக்கிறார், அந்த ஆங்கிலோ இண்டியன். அவர் உடனே சொல்லி, ஃபாஸ்டர் 100 வேதாகங்கள் பிரெய்லி பைபிள், ஒரு வேதாகமம் 15,000 ரூபாய், 100 வேதாகமம் கொடுப்பதற்கு நான் முன் வருகிறேன் என்று அவர் ஸ்கூலில் கரஸ்பாண்டாக இருக்கிறார். 3 வருடம் 3 times 15 lakhs கொடுத்து அதை தாங்கினார். அநேகர் நீங்கள் கூட ஒரு குடும்பமாக திருச்சபையாக நீங்கள் சேர்ந்து இந்த பிரெய்லி பைபிளுக்காக உதவி செய்யலாம். மட்டுமல்ல, இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக நீங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்று. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேனே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கடவுள் மனு குலத்திற்கு கொடுத்த பெரிய பரிசு, ஒரு பொக்கிஷம் என்று தான் சொல்ல வேண்டும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். கடவுளோடு நாம் பேசுகிறோம், ஆண்டவரோடு, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதுதான் வேதாகமத்துடைய முழு சாராம்சம். ஆகவே த ஹோல் த்ரஸ்ட் ஆஃப் த பைபிள், காட்ஸ் கம்யூனிகேஷன். கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்கிறார், நம் மனிதர்களாகிய நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுகிறாய்? ஆக நம்மோடு பேசும் ஆண்டவர். எதன் வழியாக? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுகின்ற ஆண்டவர். 19ஆம் சங்கீதம், அங்கே இயற்கையின் வழியாக ஆண்டவர் தம்மை வானங்கள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய உரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. 19ஆம் சங்கீதம். ஆக இயற்கையின் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இயற்கையை ரசித்து பாருங்கள். இன்றைக்கு இயற்கை பாலடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கார் நிப்பாட்டுற, பைக் நிப்பாட்டுற இடத்துல ஒரு சின்ன குருவி கூண்டு இருந்தது. குருவி கூடு கட்டினது. நான் என்னுடைய பைக்கை எடுக்கும்போது, காரை எடுக்கும்போதெல்லாம் அந்த குருவி அந்த கூட்டுக்குள்ளே மிக அழகாக கட்டிடும், ஓடிடும். அழகாக சின்ன சிட்டு குருவி. அப்புறம் 2வது நாள் அதே போல் விசிலில் அடித்தேன், அதே போல் பக்கத்தில் ஓடிடுச்சு. இப்படி ஒரு 4-5 நாட்கள் அதே போல் சவுண்டு கொடுத்தேன். கடைசியில் என்ன தெரியுமா? குருவி இப்படி நிற்கும், நான் போய் சத்தம் கொடுப்பேன், அதுவும் பதில் அடிக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் விசில் அடிப்பேன், அதுவும் அப்படி பயப்படாது. அது என்னை நம்பியது. ஏனென்றால் இந்த மனிதன் எனக்கு ஆபத்து தரமாட்டான், என்னை நம்புகின்றது. அப்போ யோசித்தேன், ஆண்டவரே, இந்த சிறு சிட்டுக்குருவிக்கு, இந்த சின்ன குருவிக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே. என்னை படைத்து என்னை பாதுகாக்கின்ற என் நேசர் ஆண்டவர் மீது நான் எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்? உங்களையும் என்னை படைத்த ஆண்டவர் மீது இந்த சிறு சிட்டுக்குருவியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆக இயற்கையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மட்டுமல்ல, அந்த 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கே நம்முடைய வேதம் அது என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்கிறார். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. ஆக ஆண்டுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது என்று அங்கே
இறை வார்த்தையின் மூலமாக, வேதாகமத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகின்ற இறைவன் என்ற செய்தியை சங்கீதக்காரன் சொல்கிறார். கடைசி வசனத்திலே அங்கே கர்த்தாவே, அங்கே கடவுள் மூலமாக இயேசு கிறிஸ்துவில் அங்கே வெளிப்படுத்தும் இறைவன். ஆகவே இயற்கையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த இறை வார்த்தையின் மூலமாக, திருமறையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவில் ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் எந்தளவு நேசிக்கிறோம், திருமறையை நாம் எந்தளவு வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வாயில், தேவனுடைய வாயிலிருந்து முதல் புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வாயிலிருந்து முதல் புறப்பட்ட வார்த்தை என்ன? ஆதியாகமத்தில் படிக்கிறோமா? வெரி குட். ஆம், தேவன் பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. அதுக்கு முன்னால பூமி எப்படி இருந்துச்சு? வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. ஆக ஆண்டவருடைய வாயில், தேவனுடைய வாயில் முதல் புறப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அந்த வெறுமையான உலகம் அங்கே நல்ல படைப்பாக, அங்கே தண்ணீர் ஒரு புறம், தரை ஒரு புறம், புல் பூண்டுகள், அங்கே நீர்வாழ் ஜந்துங்கள், அப்புறம் விலங்கினங்கள், பறவைகள், ஆக இயற்கை அருமையான கனி நிறைந்த செடி கொடிகள், மனிதன் வாழ்வு. ஆக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அங்கே பெரிய வெளிச்சம் வந்தது, அங்கே வாழ்வு வந்தது. ஆக பேசப்பட்ட, சொல்லப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட். இரண்டாவதாக அங்கே எழுதப்பட்ட வார்த்தை. சங்கீதக்காரன் 105 சங்கீதம் 20 வசனத்திலே, நம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீவும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறது, வழிநடத்துகின்ற வார்த்தை, வெளிச்சம் தந்து இந்த உலகிலே நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று. மூன்றாவதாக மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. யோவான் நற்செய்தியிலே அதைத்தான் படிக்கிறோம். இந்த டாபர், அந்த வார்த்தை என்ற சொல்லுக்கு லோகோஸ், லோகோஸ் என்ற சொல்லுக்கு எபிரேய சொல் டாபர், கிரேக்க சொல் லோகோஸ். கடவுளின் வார்த்தை என்பது அவருடைய ஒரு அம்சம் போலவும், அவரது ஆணையை நிறைவேற்றும் ஒரு கருவி போல, எவ்விதமாக வானத்திலிருந்து மழை துளி பூமியிலே பெய்து பூமியை நனைய செய்து அந்த விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாத்து கொடுக்கிறதோ அவ்விதமாக என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரு கருவி போல ஆண்டவருடைய வார்த்தை. அதைத்தான் அங்கே யோவான் நற்செய்தியிலே படிக்கிறோம். அங்கே ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனோடு இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே அவர் நம்மோடு இருந்தார். ஆக ஒளியானது, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்த நமக்குள்ளே வாசம் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார்? வெளிச்சம், ஒளியாக. I have come into the world as light. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். மரண இருளில் வாழ்ந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த உலகத்திற்கு வெளிச்சம். ஆக ஆண்டவரை பேசின வார்த்தை இந்த உலகத்துக்கு வாழ்வு தந்து வெளிச்சம் தந்தது. இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, கால்களுக்கு தீவும் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை வழிநடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவில் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக வந்தார். ஆகவே சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, மாம்சத்தில் வந்த வார்த்தை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை அகற்றி வாழ்வை, the word of God, God's word, life for the world, வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அது விண்ணிலிருந்து வந்த வார்த்தை, மண்ணிலிருந்து வந்த வார்த்தை அல்ல. இது விண்ணிலிருந்து, the word comes from heaven, up, மேலிருந்து வந்த வார்த்தை, வானத்திலிருந்து மலை துளி. ஆக என் வார்த்தையும் அமிதமாக இருக்கும். ஆகவே இது வானவரின் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தை. அது விண்ணிலிருந்து வந்தது, அது பரிசுத்தமானது, அது வல்லமையுள்ள வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவேதான் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றதாகவே இருக்கிறது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான் இவ்விதமாக, வானம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது, என் மாம்சம் அழுகி ஒளிந்து போம்
உம் வார்த்தை விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. என் மாம்சம் அழுகி ஒளிந்து போ, விசுவாசி என்றென்றோ நிலைப்பார். ஆக வானம் ஒளிந்து போகும், பூமி அழிந்து போகும், என் மாம்சம் ஒளிந்து போகும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஏனென்றால் அது விண்ணிலிருந்து வந்த வார்த்தை, அது ஒளிந்து போகாத வார்த்தை. ஆகவே ஆண்டுடைய வானம் பூமி அழிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை அழிந்து போவதில்லை. ஆகவே எனக்கன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை உங்களிடத்திலே என்னிடத்திலே பெரிய மாற்றங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார். எபிரேயர் 4:12, எபிரேயர் 4:12 வாசியுங்கள். ஆம் இருக்குது. ஆம், ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் இருக்கிற தவறுகளை கண்டிக்கிறது, அது பிரித்தெடுக்கிறது. ஊனையும் அது மூட்டுகளையும் அது கடந்து சென்று அதை பிரித்தெடுக்கிறது. மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த மோசஸ் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டுடைய வார்த்தை சீர்தூக்கி பார்க்கிறது. ஜட்ஜிங் அவர் தாட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தையிலே ஜீவன் வாழ்வு இருக்கிறது. வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை. குமுதம் ஆனந்த விகடன் நம்மகிட்ட பேசாது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை, அது நம்மோடு பேசுகின்ற வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கே நாம் படிக்கிறோம். ஆகவே தான் பவுல் அடிகிறார் என்ன சொல்கிறார்? வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுது 2 தீமோத்தேயு 3:16 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினனாகும், எந்த நற்கிரியை செய்ய தகுதியாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். ஆக தேவனுடைய வார்த்தையை யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையானது ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை. அது மனுஷன் வாழ்க்கைக்கு நல்ல பிரயோஜனம். நீதியை போதிக்கிறது, மட்டுமல்ல கண்டிக்கிறது, சீர்தூக்கி பார்க்கிறது, நம்மை நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறது. ஆகவே டீச் யூஸ்ஃபுல் ஃபார் டீச்சிங், நமக்கு போதிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது, கண்டிக்குது, நம்மை சீர்தூக்கி பார்க்கிறது, சீர்திருத்துகிறது, நம்மை நீதியின் பாதையில் வழி நடத்துது. ஸோ ஸ்கிரிப்சர் மேக்ஸ் எ பர்சன் வைஸ் அண்ட் சால்வேஷன். அந்த மீட்பின் பாதை, ரட்சிப்பின் பாதையிலே அனுதினமும் வழி நடத்துகிறது என்று பவுல் அடிகளார் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு சொல்லுகிறார். அதுபோல 2 தீமோத்தேயு 3:14 தீமோத்தேயுவே, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று சாதாரணமா இல்ல, நிச்சயித்து அறிந்து அதிலே நிலைத்திருக்கிற. ஆமா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டோம், பைபிள் வாசித்தோம், அப்படியே தூக்கி போட்டோம், இந்த காதல் வாங்கி, அப்படி இல்லை. நான் கற்றுக்கொண்டவைகளை நான் அதை ஆராய்ந்து கற்க வேண்டும். கன்வின்ஸ்ட் ஆக சாதாரணமாக கற்றுக்கொள்ளக்கூடாது, நான் ஆராய்ந்து பார்த்து நிச்சயித்து அறிய வேண்டும். வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கின்ற போது ஆண்டுடைய வார்த்தை என்னோடு பேசுகிறது என்று நிச்சயத்தோடு நாம் வாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையில் இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படி இருப்பான்? இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தையில் வாழ்வு மட்டுமல்ல, அதில் வல்லமை இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை எவ்விதமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரோ,
ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து மழை துளி அந்த பனி பூமியிலே பெய்து பூமியை நனைத்து விதையை முளைக்கச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற எவ்விதமோ அவ்விதமாக என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆகவே எவ்விதமாக வறண்டு போன பூமி வானத்து மழை துளி பட்டு அவைகள் விதைகள் முளைத்து அந்த நிலம் பசுமையாக பலன் தருவது போல நம்முடைய வறண்டு போன ஆத்துமாக்கள், அந்த ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய வறண்டு போன ஆத்துமாக்களை பசுமையாக சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றும் வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளது. நூற்றுக்கு சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே எத்தனை வார்த்தை சொல்லும்? என்ன தூங்குறீங்களா? ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை என்று தமிழ்ல போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் பார்த்திருக்கீங்களா? தி வேர்டு, அந்த த வேர்டு. எந்த வார்த்தை? நீர் சொல்ல காற்றும் புயலும் அடங்கிற்றே, இறையாதே அமைதலாயிரு. நீர் சொல்ல காற்றும் புயலும் அடங்கிற்றே, அந்த வல்லமையுள்ள வார்த்தையை சொல்லும் போதும் ஒரு வார்த்தை சொல்லும் என்று தமிழ்ல போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கிலத்திலே த வேர்டு, எந்த வார்த்தை? அந்த காற்றும் புயலும் அடங்கின்ற வல்லமையுள்ள வார்த்தையை சொல்லும் போதும் ஆண்டுடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். ஆம், எந்த அளவு நான் நம்பிக்கையுள்ளவர்களாக ஆண்டுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அங்கே ஜிம்பாப்வே என்ற ஒரு நாட்டிலே ஒரு ஆலயத்திலே போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு தாராம். அப்போ ஒரு வாலிபன் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கிறான். போகவே இந்த வயதான போதகர் அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே, அவன் கையில் ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து, நீ இந்த வேதாகமத்தை படித்து வா என்று கொடுத்தாராம். அந்த வாலிபன் புகை பிடிக்கும் பழக்கம் உள்ளவன், சிகரெட் குடிப்பான் போல, இந்த புகை பிடிக்கும் பழக்கம் உள்ளவன். உடனே அவன் பாஸ்டர் சொன்னான், தேங்க்ஸ் பாஸ்டர் ஃபார் திஸ் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடுக்கு நன்றி. ஐ வில் யூஸ் ஃபார் மை ஸ்மோக்கிங், சிகரெட் குடிப்பு இதை பயன்படுத்துவேன், அதுக்குள்ளே அந்த புகையிலையெல்லாம் உள்ளே வச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன் நான். பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். பார்த்தாராம், தம்பி நீ அதை கிழிப்பதற்கு முன்பாக ஒரு முறை வாசித்து விட்டு அதை நீ புகை எண்ணம் செய்ப்பாய், நீ புகை பிடிக்கலாம். சரி, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஆக டெய்லி என்ன செஞ்சுருக்கான், ஒவ்வொரு மத்தியில் ஒரு பேப்பரை கிழிக்கிறது, அதுக்குள்ளே இந்த புகையில வைக்கிறது, சேரு குடிச்சிருக்கான். காலம் சென்றது. ஒரு வருடத்துக்கு பிற்பாடு பார்த்தா அந்த வாலிபன் மிக அழகாக அமைதியாக ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறான். போதகருக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை சந்தித்து கேட்டாராம். அப்போ சொன்னானா, பாஸ்டர், நீங்கள் கொடுத்த அந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முழுவதும் கிழித்தேன், புகைத்தேன். மார்க்கு முழுவதும் கிழித்தேன், புகைத்தேன். லூக்கா முழுவதும் கிழித்தேன், புகைத்தேன். யோவான் நற்செய்தியை நான் கிழிக்க 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதை படித்தேன், என் உள்ளம் உடைந்தது. யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆக கடவுள் இந்த உலகத்தின் மீது நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு அளித்து நம்மை மீட்டு கொண்டாரே. அந்த வசனம் ஆண்டுடைய வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த மனிதனோடு புகைப்பதற்கு படிக்க போது அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி. கடவுள் என்னை நேசிப்பாரா? இந்த பாவியை ஏற்றுக்கொள்வாரா? ஆக நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வாலிபன் இன்றைக்கு எங்க இருக்கான் தெரியுமா? அந்த ஜிம்பாப்வே பைபிள் சொசைட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறார். ஆம், எந்த ஆண்டவருக்கு விரோதமாக எவ்விதமாக பவுலாக ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டானோ அவ்விதமாக அந்த வாலிபன் இன்றைக்கு ஜிம்பாப்வே பைபிள் சொசைட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக. ஆகவே பெரிய சாட்சி. ஆண்டுடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும் வல்லமையுள்ள வார்த்தைகள். ஆண்டுடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், டிரான்ஸ்ஃபார்ம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த பட்டணத்தார்? பெரையா பட்டணத்தார். பெரையா பட்டணத்தார்
நாள்தோறும் வேத வாக்கியங்களை, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் இருந்த மக்களை காட்டிலும் மிகுந்த நற்குணசாலிகளாயிருந்தார்கள். சிவகாசி ராக்லண்ட் திருச்சபையின் மக்கள் நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்ததினால் மதுரை முகவை திருமணத்தில் உள்ள திருச்சபை எல்லாவற்றிலும் மிகுந்த நற்குணசாலிகளாய் இல்லையா? இல்லையா? தூக்கம் வருதா? ஆம், நம்முடைய திருச்சபை மக்கள் இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாள்தோறும் வாசித்து வாசித்து நாம் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது நம்மை வாழ்க்கையை வழிநடத்துவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற டிரான்ஸ்ஃபார்ம், வாழ்க்கை மாற்றும் வல்லமையுள்ள வார்த்தைகள். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே மாதிரி 3ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னையில் கோடம்பாக்கம் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னேன். அடிக்கடி மாதம் ஒரு முறை பேசுவேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சொன்னேன், என் அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எனக்காக ஜோமனிக்கு ஆராதனை முடிவில் சொன்னேன், ஒரு அறிவிப்பில் சொன்னேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன், ஹெரனியா ஆப்ரேஷன், குடல் இறக்கம். ஆகவே அது மைனர் ஆப்ரேஷன், ஒரு மேஜர் ஆப்ரேஷன் கிடையாது, மைனர் ஆப்ரேஷன். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று என் கூட வேலை பார்க்குறவர் ஒருத்தர் ஜெய்சீலன் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் சொன்னார், ஐயா 2 நாளில் உங்களை அறுக்க போகிறாங்க, நீங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னடா அறுக்க போகிறாங்களே. ஆக 4ஆம் தேதி திங்கக்கிழமை என் மனைவி சொன்ன சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஆப்ரேஷன். அப்போ சொல்கிறாங்க, எதுக்கு நான் காலேஜில் ஐயரம்மா, எதுக்கு நான் லீவ் வேஸ்ட் பண்ணும், 4 மணிக்கு பெர்மிஷன் போட்டு வரேன். சரி, ஒரு காலையில் 10 மணிக்கு ஆப்ரேஷனுக்காக என்னை ஆயத்தம் செய்தார்கள். சுத்தம் பாடி ஒரு கிரீன் கலரில் ஒரு அங்கி கொடுத்தாங்க, போட்டு கொண்டு இருந்தேன். அந்த ஆள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு, அறுக்க போகிறாங்க சாயங்காலம், ஐயோ பாடியில் அறுப்பாங்களா அப்படின்னா அழுக வந்துருச்சு. நான் வெக்கப்படல, லிட்ரரி ஐ வாஸ் கிரைங். உடனே பார்த்து, ஆண்டவரே பயமாக இருக்கே சாமி, சாயங்காலம் அறுக்க போகிறாங்களே ஆப்ரேஷன். உடனே அந்த ரூமில், அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அறையில் கதவை சாத்தினேன், ஜன்னலை சாத்தினேன், முழங்காலில் நின்று பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் எப்போதும் முழங்காலில் தான் பைபிள் வாசிப்பேன். அப்போ வாசிக்குமா, அன்றைக்கு சிலர் வாசிப்பாங்க, ஆண்டவரே நல்ல என்னால் தெரியுமா, நிறைய பேர் பார்த்துருக்கேன், லாட்ரி சீட்லாம் வச்சுருப்பாங்க உள்ள. என்னன்னு கேட்டேன், அப்படி வச்சா விழுந்துருமா, ஏன்னா மந்திர புஸ்தகமா, தலையில் வச்ச உடனே கிட்ட, அது ரெண்டு தான், தலையில் வச்சா சொப்பனை வராது, பிசாசு வராது, அது உண்மைதான். ஆனால் இது மந்திர புஸ்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. சிலர் அப்படியே, ஆண்டவரே நல்ல வார்த்தையை தாரும், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஐயா என்னையா வார்த்தை. 2வது, ஆண்டவரே நீயும் அப்படியே செய். ஐயோ. 3வது தடவை, ஆண்டவரே நான் வேற வார்த்தையை தான், செய்வதை விரைவாய் செய். அப்படி படிக்கல, நான் என்ன செய்வேன், பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அதிகாரம், அப்புறம் புதிய ஏற்பாட்டில் அப்புறம் சங்கீதத்தில் ஒரு சங்கீதம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம். இதுதான் வழக்கம் நான் வாசிப்பேன். ஆகவே அன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம். நான் முழங்கால் நின்று பயந்து போய் கண்ணீர் வந்துட்டு இருக்கு, தொடச்சிக்கிட்டு ஆண்டவரே பயமாக இருக்கு அப்படின்னு வாசிட்டே வந்தேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வந்தேன். 6ஆம் வசனம், இதோ இது நிமித்தம் என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளுவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று, இதோ சொல்லுங்க, எங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ மோசே இந்த சிட்டி டவர் ஆஸ்பத்திரியிலே, இந்த அறையிலே, இதோ உன்னோடு இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேனாவை எடுத்தேன், ஒரு அன்லைன் போட்டேன், 4/12/2006 சிட்டி டவர் ஹாஸ்பிட்டல். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்னோடு இருக்கிறீர், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா, சாயங்காலம் 6 மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 8ஆம் தேதி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாங்க. 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஐயரம்மாட்ட கேட்டிருக்கேன், நர்ஸ் ஹார்ட்டாக ஏதாச்சும் கலக்கிட்டாங்க. அவர் பார்த்தாரு, என் மனைவி பார்த்தாங்க, என்னடா ஐயருக்கு ஆஸ்பத்திரி போனோன்னு மர கலந்து போச்சு போல், நம்மளை நர்ஸுன்னு கூப்பிட்றாருன்னு பார்த்து பாவப்பட்டு பால் இது ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி குடிச்சிட்டு படுத்த படுக்க, என்ன அந்த ஸ்டிச்சஸ் தையல் பிரிக்கலன்னும். அப்போ குடித்து முடித்து அடுத்த செகண்ட் குடித்த பால் அனைத்தையும் வாமிட் பண்ணேன், வாந்தி பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இந்த எரேஸ் ஆகிட்டும்பாங்க, அழிஞ்சு வச்சுப்பாங்களே கம்ப்யூட்டரில், அது மாதிரி என் வாழ்க்கையில் 26 நாட்கள் 26 டேஸ் 26 நாட்கள் அழிஞ்சு போச்சு. என்னன்னே தெரியாது. கோமா ஸ்டேஜ், தட்டி பார்த்துருக்காங்க, கண்ணை பார்த்துருக்காங்க, கருவிழி எல்லாம் போச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, உடனே சிட்டி டவர் ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸில் என்னை கூட்டு போய் பழையபடி செக் பண்ணி பார்க்குறாங்க. 2 மணிக்கு தான் ஆப்ரேஷன் இங்கே தானே பண்ணாங்கன்னு எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹார்ட்டை செக் பண்ணிட்டாங்க, தலையை விட்டுட்டாங்க. தலையில் ஸ்கேன் பண்ணால் மூளையில் பிரெயினில் பெரிய 2 ரத்த கட்டி, அக்யூட் பிரெயின் ஹேமரேஜ். என்ன சொன்னாங்க தெரியுமா? பொழைக்க மாட்டார், 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பார். அவ்வளோதான், 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பார். அவர் ஜிஹெச் கொண்டு போங்கன்ட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஜிஹெச்சில் ஆனால் எனக்கு ஆண்டவர் அங்கே ராமச்சந்திரா எனக்கு அங்கே கல்லறையெல்லாம் ஆயத்தப்படுத்தாங்க. மெட்ராஸில் வீடு வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், கல்லறையில் இடம் கிடைக்காது. கீழ்பாக் செமிட்டியில் கல்லறை ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர்கள் சொன்னாங்க, போரூர் ராமச்சந்திராவில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. 12 நாள் வெண்டிலேட்டரில் இருந்தேன், அப்பவும் சுகமாகலை. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இவருக்கு கண் பார்வை போயிடும், நடக்க முடியாது, பேச முடியாது. ஏனென்றால் இந்த சைடில் ரத்த கட்டி, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கண் பார்வை போயிடும், பேசி போயிடும், கை கால் விழுந்து நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பர்கோல் எவாக்குவேஷன் மூலமாக என்னுடைய தலையில் ஓட்ட போட்டு பிரெயினில் இருக்கிற ரத்த கட்டியை உடைத்து அந்த காற்று மூலமாக அகற்றினார்கள். 3 மாதம் பெற்றிடனாக இருந்தேன். கண் திறந்து பார்த்தா 3 தெரிஞ்சு, பிதா குமாரன் பரிசுத்தா 3 பேரா. அப்புறம் நாட்கள் சென்றது 2, 1 பார்வை வந்துச்சு. பேச முடியாமல் இருந்தேன், இங்கெல்லாம் ஓட்ட போட்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம் எல்லா பிசாசும் ஓடிப்போம். ஸ்தோத்திரம் என்று பேசி நான் பேசுகிறேன். நடக்க முடியாமல் இருந்தேன், கஷ்டப்பட்டு நடந்தேன். அந்த ஜன்னல் உள்ள கிராதியெல்லாம் பிடித்து நடந்தேன். ஆக நான் பார்க்கிறேன், பேசுகிறேன், நடக்கிறேன். அந்த டாக்டர் கணேஷ், அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் டாக்டர் கணேஷ் சொன்னாரா, மோசஸ் பார்க்கிறாரா, மோசஸ் பேசுகிறாரா, மோசஸ் நடக்கிறார், இட்ஸ் மிரக்குலஸ் ஹீலிங். ஆக என்னுடைய சகோதரத்தை டெய்லி படிக்கும்போது சொன்னேன், ஏசாயா 52ஆம் அதிகாரத்தை வாடியும் அங்கே 6ஆம் வசனத்தில் அண்டர்லைன், சிட்டி டவர் ஹாஸ்பிட்டல், அங்கே அங்கே சிட்டி டவர் ஹாஸ்பிட்டல் அண்ணா நகர், அங்கே ஆண்டவர் சொன்னார், இதோ இங்கே இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஆக எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் நேசியுங்கள், வாசியுங்கள், அதை அபியாசியுங்கள். ஆண்டவர் நம்மை வல்லமையாய் வழிநடத்துவார். ஆகவே கடைசியாக ஒரே ஒரு பாடலோடு முடிக்கிறேன். இவ்விதமாக ஒரு பக்தன் பாடுகிறான். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையை நாம் நேசிப்போம், அதை வாசிப்போம், அதை அப்பியாசிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.